காவிரி நதிநீர் பங்கீட்லையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. நாம பெங்களூர் போக நினைச்சதை பத்தி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். அது கர்நாடகத்திற்கு மட்டுமல்ல அணை, தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்கு உட்பட்ட உரிமை உள்ளது. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. காவிரி விவகாரத்துல எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒண்ணு. அதனால அதை வச்சு அரசியல் பண்ற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை, அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்துல நாம எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமா மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோட நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பத்தி முழு விவரங்களை குறிப்பிடலன்னு தெரிஞ்சதும், காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பிச்சதை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்போ இருந்த எதிர்கட்சி தலைவர் திரு கருத்திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேற மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மேகதாது அணை சம்பந்தமாக அந்த அணையை கட்டக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் நடுவர் மன்றமும் ஏற்கனவே முடிவு செய்த பிறகும் அந்த அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்வதை ஒரு காலம் ஏற்க முடியாது என்று நம்முடைய இந்த சட்டமன்றமே முடிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் நாம் அதை சட்ட ரீதியாக அதை கேட்க வேண்டும், வெல்ல வேண்டும் தவிர அதற்காக சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. அது கர்நாடகத்திற்கு மட்டுமல்ல அணை அல்ல, தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்கு உட்பட்ட உரிமை உள்ளது. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. அவர் அங்கே குறிப்பிடும்போது, அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அதுபோன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். சர்வகட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை என்பது நாம் கூட்ட வேண்டும்.
அத்தனை பேருடைய கருத்தை அறிய வேண்டும். தமிழகத்துடைய அத்தனை மக்களையும் அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த அணை விஷயத்திலே நாம் ஒருமித்த ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும். நாம் இந்த பகுதி மக்கள் இன்றைக்கு ஒரு குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் வாடுகின்ற அந்த விவசாயிகளுக்கு ஒரு குறித்த காலத்திலே உரிய நிவாரணத்தை தேவைப்பட்டால் கூட கொடுத்து இந்த அணைக்காக இந்த பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டுவதுதான் அது சரியான நிலைப்பாடாக இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இப்போது கேட்டு அமர்கிறேன்.